இன்று நம்முடன் தமிழ்நாட்டின் மூத்த பேராசிரியர்களில் ஒருவரும் தமிழ் இலக்கியம் குறித்து தொடர்ந்து அக்கறையுடன் எழுதி வருபவருமான பேராசிரியர் ராமசாமி அவர்கள் நம்முடன் இணைந்துள்ளார்கள். ஒவ்வொரு ஆண்டும் சாகித்ய அகாடமி விருது வழங்கப்படுகிற பொழுது எழுகிற சர்ச்சைகள், சாகித்ய அகாடமி விருது தேர்ந்தெடுக்கப்படும் விதம், சாகித்ய அகாடமி உருவான வரலாறு, தமிழ்நாட்டிற்கும் சாகித்ய அகாடமிக்கும் இருக்கிற தொடர்பு என கலைப்புலம் தொடர்பான பல்வேறு விஷயங்களையும் நம்முடன் பேசுவதற்காக இணைந்துள்ளார்கள். ஐயா வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா, ஒவ்வொரு ஆண்டும் சாகித்ய அகாடமி விருது அறிவிக்கப்படும் பொழுது ஏதாவது ஒரு சர்ச்சை எழுந்துகிட்டே இருக்குது. இந்த தொடர் சர்ச்சைகளுக்கு என்ன காரணம்? ஒரு பேராசிரியராக நீண்ட காலமாக இதை கவனித்து வருபவராக நீங்க இதை எப்படி அவதானிக்கிறீங்க? பொதுவாக கலை இலக்கியம் தொடர்பான விருதுகள் அறிவிக்கப்படுகிற போது சர்ச்சை உருவாவது என்பது தவிர்க்க முடியாதது. ஆனால் சாகித்ய அகாடமி மாதிரியான உயர் விருது அது. இந்திய அரசாங்கம் ஒவ்வொரு மொழியிலும் இந்த நூல் சிறந்தது என ஒரு ஆண்டுக்கு அறிவிக்கிற போது அது நம்முடைய ஒரு குழுவுக்கு அல்லது நம்மை சேர்ந்தவருக்கு கிடைக்காமல் போகிறது என்கிற அந்த வருத்தம் அல்லது அதுக்கு எதிர்வினை இது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. அது தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கும். ஏனென்றால் இங்கே இலக்கிய புலத்தில், கலைப்புலத்தில் வெவ்வேறு விதமான கருத்தோட்டங்கள் இருக்கிறது. அது எல்லா மொழியிலும் வெவ்வேறு விதமான கருத்தோட்டங்கள் இருந்தாலும் தமிழ்நாட்டில் அது வெவ்வேறு விதமான கருத்தோட்டங்கள் வெளிப்படையாகவே தெரியும். அது சிறுபத்திரிகைகள் சார்ந்த இலக்கிய குழுக்கள் அல்லது பல்கலைக்கழக அளவிலான வெவ்வேறு கருத்தோட்டங்கள், அரசியல் கட்சிகளுக்கும் கலை தொடர்பான கருத்தியலுக்கும் இருக்கக்கூடிய மோதல்கள், முரண்கள், வேறுபாடுகள், இப்படி வெவ்வேறு விதமான போக்குகள் இருப்பதால் இங்கே நம்முடைய கருத்தோட்டத்தில் இருக்கிற ஒருவருக்கு கிடைக்கவில்லை அல்லது மக்களுக்கு தொடர்பே இல்லாத ஒருத்தருக்கு கிடைத்து விட்டது. அந்த எழுத்தாளர் தகுதியானவர் தான், ஆனால் இந்த அந்த மாதிரியான ஏதாவது ஒரு காரணமாக கருத்து வேறுபாடு என்பது இங்கே தவிர்க்க முடியாமல் இருக்கிறது. அது அதனுடைய ஆரம்ப கட்டத்திலிருந்து இன்று வரை இருக்கிறது. எல்லாரும் ஒத்துக்கொண்ட படைப்பாளி அப்படிங்கிறது இந்த இதுவரைக்கும் 1954 கொடுத்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 70 வருஷம் ஆகுது இந்த ஆண்டோட. 70 வருஷத்துல ஒரு இடையில ஒரு 2-3 வருஷம் கொடுக்கல ஏதோ சில இதனால. அதை தாண்டி அனைவரும் ஒத்துக்கொண்ட எழுத்தாளர்கள் அப்படி ரொம்ப குறைவு தான். சில நேரங்கள்ல அப்படி பெரிய அளவுக்கு சர்ச்சை இல்லாம இருந்திருக்கு. ஆனாலும் யாராவது ஒருத்தர் முணுமுணுப்பாங்க. அது முணுமுணுப்பு அப்படிங்கிறது தவிர்க்க முடியாதது. ஆனா ஐயா, அந்த முணுமுணுப்புகளையும் நாம முற்றாக ஒதுக்கி விட முடியாது இல்லைங்களா? ஏன்னா இப்போது இந்த ஆண்டு வழங்கப்பட்டிருக்கிற ஆரா வெங்கடாச்சலபதியினுடைய இந்த புத்தகம் சம்பந்தமாகவும் கூட சில எதிர்வினைகள் தீவிரமாக முன்வைக்கப்படுகின்றன. அதை நீங்க எப்படிங்க மதிப்பிடுறீங்க? அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த முணுமுணுப்புகள் ஒவ்வொரு ஆண்டும் வெவ்வேறு விதமாக வரும். இந்த ஆண்டு ஆரா வெங்கடாச்சலபதிக்கு சாகித்ய அகாடமி விருது என்று அறிவிக்கப்பட்ட போது பெரும்பாலும் சமூக ஊடகங்களில் அவரை அறிந்தவர்களும் அவருடைய பணிகளை பற்றி ஓரளவு அனைவருக்கும் தெரிந்தவர்கள் என்பதால் அனைவருமே ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் இப்பொழுது வேறு விதமான சர்ச்சைகள் வருகின்றன. எனக்கு கூட அது தொடர்பான சில கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. அதாவது இங்கே சாகித்ய அகாடமி விருது என்பது ஒரு நபருக்கு அல்ல. இங்கே வெங்கடாச்சலபதி ஒரு தீவிரமான ஆய்வாளர், இலக்கிய தளத்தில், கருத்து தளத்தில் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். இலக்கியவாதிகள் தொடர்பாகவும் அவருடைய துறையான வரலாறு தொடர்பாகவும் ஆய்வுகள் செய்திருக்கிறார். அவரை இப்பொழுது சாகித்ய அகாடமி இலக்கியத்திற்கான விருது கொடுத்து அங்கீகரிக்கிறது என்கிற போது அது எப்படி சரியாக இருக்கும் என்கிற ஒரு கேள்வி. இந்த கேள்வியை நீங்க முன்வைக்கிறது ரொம்ப சரியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா தமிழ் இலக்கியம் தொடர்பாக தொடர்ந்து நீங்க இயங்கிட்டு வரீங்க. ஆமாம். ஏனென்றால் இந்த நூல் 2 விதத்தில் கேள்விக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது இப்பொழுது. ஒன்று, இந்த நூல் அந்த சாகித்ய அகாடமி விதிகளின்படி இந்த ஆண்டு விருதுக்கு உரிய நூல் என்றால் அதற்கு முன்னால், அதாவது அதற்கு முந்தைய ஆண்டு கணக்கில் எடுக்கப்படாது. 2024 என்றால் 22 அதற்கு முன்னால் 5 ஆண்டுகள், 2000
18 22 அந்த 5 ஆண்டுகளுக்குள் வந்திருக்க வேண்டும். அப்படி வந்திருப்பது என்பது அதனுடைய தகுதி. இந்த நூல் 22 வந்திருக்கிறது. ஆனால் அது ஒரு ரிவைஸ்டு எடிஷன். அது ஏனென்றால் 1987 இந்த இதே தலைப்பில் இதே நூல் வேறு ஒரு பதிப்பகத்தில் வந்திருக்கிறது. மக்கள் பதிப்பகம் நினைக்கிறேன். அப்பொழுது இருந்த தலைப்பு இதுதான். ஆனால் இந்த 22 காலச்சுவடு வெளியிட்ட அந்த நூலினுடைய தலைப்புல அந்த நெல்லை கிளர்ச்சி நடந்த ஆண்டு 1908 என்பது தலைப்பில் சேர்க்கப்பட்டிருக்கிறது. முதலில் வந்த நூலில் அந்த ஆண்டு சேர்க்கப்படவில்லை. அது நூலில் தலைப்பு மாறி இருக்கிறது, உள்ளடக்கம் எப்படி மாறி இருக்கிறது என்று எனக்கு தெரியாது. நான் முதல்ல வந்த அந்த நூலை நான் படித்திருக்கிறேன். அது முழுக்க முழுக்க திருநெல்வேலியில் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக, காலனிய ஆட்சிக்கு எதிராக அங்கிருந்த சில ஆளுமைகள் மக்களை திரட்டி ஒரு கிளர்ச்சியை நடத்துகிறார்கள், ஒரு எதிர்ப்பை காட்டுகிறார்கள். அதை பற்றிய ஒரு நல்ல வரலாற்று ஆய்வு நூல். வரலாற்று ஆய்வு நூல் என்கிற வகையில் அது முக்கியமான ஒரு நூல். அப்ப நீங்க இந்த இடத்துலதான் நீங்க ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றீங்க. அது ஒரு வரலாற்று ஆய்வு நூல். ஆனால் இலக்கியத்துக்கான விருதை பெற்ற இடம் தான் நீங்க கவனிக்க வேண்டிய இடம் தான் நீங்க இப்பொழுது கேள்விக்குரியது. ஏனென்றால் சாகித்ய அகாடமி என்பது சாகித்ய ஒரு இலக்கியம். இந்த சாகித்ய என்கிற அந்த சமஸ்கிருத சொல்லுக்கு இலக்கியம் என்றுதான் பொருள். அது எல்லாத்துக்குமானது அல்ல. இப்ப நீ சில பேர் கேட்கலாம், வரலாறு இலக்கியம் ஆகாதா என்று கேட்கலாம். வரலாறு இலக்கிய வரலாறு இருக்கிறது. ஆனால் நாட்டு வரலாறு இலக்கியத்தினுடைய பகுதியாக ஆகாது. இது நாட்டில் நடந்த ஒரு கலவரம் அல்லது எதிர்ப்பு போராட்டம். அதை முன்வைத்து அதற்கான தரவுகளை எல்லாம், அந்த காலத்தில் இருந்த சான்றுகளை எல்லாம் எடுத்து ஒரு தெளிவாக எழுதப்பட்ட ஒரு நூல். அது இப்பொழுது இன்னும் கூடுதல் தகவல் கிடைக்கிற போது அதை கூடுதலாகவும் விரித்து எழுதியிருக்கலாம். அப்படி எழுதுகிற போது ஒரு நூல் இந்த 5 ஆண்டுக்கு முன்னால் வெளிவந்து திரும்பவும் இப்பொழுது எழுதப்படுகிறது என்றால் முதல் நூலிலிருந்து 75% கூடுதலாக சேர்க்கப்பட்டிருக்க வேண்டும். பழைய நூலிலிருந்து புதிதாக ஒரு மாற்றம் என்பது 75% புதிதாக எழுதப்பட்டிருந்தால் அதை நீங்கள் பரிசீலனை செய்யலாம் என்று இருக்கிறது. ஒரு முதல் விதி 5 ஆண்டு. ஆனால் ஒரு முந்தைய நூலாக இருந்தால் அது எப்பொழுது அதை பரிசீலனை செய்யலாம் என்றால் ஒரு 75% புதிதாக, மூல நூலிலிருந்து 75% புதிதாக எழுதப்பட்டிருக்கிறது என்றால் அது பரிசீலனைக்கு உரியதுதான். அது எப்ப வேற நூலே இல்லை அப்படிங்கிற போது அதை பரிசீலனை செய்யலாம். ஆனா இது இந்த ஆண்டு அதை எப்படி பரிசீலனை பண்ணாங்க நமக்கு தெரியல. 2 விதத்திலையும் அது ஒரு விவாதத்துக்கு உரியதாக மாறி இருக்கிறது. அது ஒரு சில நியாயமான விவாதங்கள், எதிர்வினைகள் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அறிவுப்புலத்தில் தமிழ் அறிவுப்புலத்தில் தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறவர் சலபதி என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்காது, இல்லை. ஆனால் ஒரு விருது, அந்த விருது வழங்கப்படுகிறது என்கிற பொழுது நீங்கள் எழுப்புகிற கேள்வி மிக முக்கியமானது. இது ஒரு இலக்கியத்திற்கான ஒரு விருது, ஒரு வரலாற்று நூலுக்கு ஏன் வழங்கப்படுகிறது அப்படிங்கிற கேள்விதான் உங்களுடைய ஆதாரமான அடிப்படையான கேள்வியாக. தவிர அவர் பாரதியை குறித்து நூல் எழுதியிருக்கிறார், புதுமை பித்தனை குறித்து நூல் எழுதியிருக்கிறார், பாரதியை பற்றி பல நூல்கள் எழுதியிருக்கிறார். அது தொடர்பான நூல்களுக்கு விருது வழங்கப்பட்டிருந்தால் இந்த எதிர்வினைகள் வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். அது சரியானதாக இருக்கக்கூடும். ஆனா இது அவருடைய இன்னொரு துறை. அப்போ இந்த இலக்கியத்திற்கான விருதுங்கிறத நம்ம ஒரு பரந்த பொருள்ல புரிஞ்சுக்கலாமா? இலக்கியம், அது இலக்கிய ஆளுமைகள் சார்ந்த படைப்புகளும் இலக்கியத்துக்குள்ள வரும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். நான் ஒரு இலக்கியத்துறை பேராசிரியராக தான் ஒரு 25 ஆண்டுகள் நான் பணியில் இருந்திருக்கிறேன். அதுக்கு முன்ன ஒரு 8 ஆண்டுகள் நாடகத்துறையில பணியாற்றிருக்கிறேன். இலக்கியத்துக்குள்ள என்னெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா இலக்கியத்தினுடைய வடிவங்கள். ஏன்னா நமக்கு பழைய இலக்கணங்கள் அரிஸ்டாட்டில் தொடங்கி பரதர் வரை, நம்முடைய தொல்காப்பியர் வரை இலக்கியத்தை வரையறுக்கிற போது அது இலக்கிய வடிவங்கள். குறிப்பாக கவிதை, நாடகம், கதை, இது உலகம் முழுக்க எல்லா மொழிகளிலும் இதான் இலக்கிய வடிவங்கள். இது நேரடியாக இதைத்தான் நம்ம இலக்கியம் சொல்லுறோம். ஆனா இதுக்கு மேல இந்த இலக்கிய வடிவங்களை பற்றிய பேச்சு அது திறனாய்வாக இருக்கிறது. அப்போ இலக்கிய திறனாய்வு
அது இலக்கியத்தினுடைய பகுதி தான், இலக்கியம் தான், அதுவும் இலக்கியம் தான் என்று இலக்கிய துறைகள்ல அது பாடமாக இருக்கிறது. இலக்கிய மாணவர்களுக்கு இலக்கிய திறனாய்வும் பாடமாக இருக்கிறது. அதுபோல இலக்கியத்தினுடைய வரலாறை அந்த காலத்திலிருந்து எப்படி அது இலக்கியம் வளர்ந்தது என்கிற வரலாறு, அது சமகால வரலாறாக கூட இருக்கலாம், தனி ஒரு ஆசிரியர் பற்றிய வரலாறாக கூட இருக்கலாம். இலக்கியம் சார்ந்த வரலாறும் இலக்கியத்தினுடைய பகுதி தான். இலக்கிய திறனாய்வு இலக்கியத்தினுடைய பகுதி, இலக்கிய வரலாறு இலக்கியத்தினுடைய பகுதி, இலக்கிய ஆய்வுகள், இப்ப முனைவர் பட்டத்துக்கு செய்யப்பட்ட இலக்கிய ஆய்வுகள், இலக்கிய துறையில செய்யப்பட்ட இலக்கிய ஆய்வுகள் கூட இலக்கியத்தினுடைய பகுதி. இப்ப நீங்க தெளிவா புரியுது. தளபதி அவர்கள் வஉசி பற்றியும் ஆய்வுகளை பண்ணியிருக்கிறார், பாரதியாரை பற்றியும் ஆய்வுகளை முன்வைத்திருக்கிறார். ஒரு இவ்வளவு பெரிய விருதுக்கு தளபதி தகுதியானவர் தான் அப்படிங்கறது சொல்றீங்க? இல்ல, அப்படியே சொல்ல முடியாது. ஏன்னா வஉசிக்கு 2 முகம் இருக்கு. பாரதிக்கு வந்து முழுக்க முழுக்க அவர் ஒரு இலக்கியவாதி. ஆனால் வஉசியும் 2 முகம் இருக்கு. அவருடைய முதன்மையான முகம் அரசியல் முகம், விடுதலை போராட்ட வீரர், தியாகம் பண்ணவர், அந்த முகம் தான் அவருடைய முதன்மையான முகம். ஆனா அவரு இலக்கியத்துக்கு நிறைய செஞ்சிருக்கார். குறிப்பா வந்து தொல்காப்பியத்துக்கு உரை எழுதியிருக்கார். தொல்காப்பியத்துக்கு உரை எழுதியிருக்கார். நிறைய நூல்களை வந்து பதிப்பிச்சிருக்கிறார். அப்போ நம்ம வஉசியினுடைய இலக்கிய பதிப்புகள், உரைகள், அது தொடர்பான ஒரு ஆய்வு செஞ்சு இந்த இடத்துலதான் நீங்க இந்த விவாதத்தை நுட்பமான ஒரு இடத்துக்கு கடத்துறீங்க. எப்படின்னா வஉசியினுடைய இலக்கிய முகத்தின் மீது ஒரு புத்தகம் எழுதப்பட்டிருந்தால் அது இந்த இடத்தில் இந்த சாகித்ய அகாடமி என்கிற இந்த விருதுக்கு ஏற்புடையதாக இருந்தது. ஆனால் அது அவருடைய ஒரு அரசியல் செயல்பாடுகளை முன்வைத்த ஒரு நூலுக்கு அவருடைய விடுதலை போராட்டத்தினுடைய அவருடைய பங்களிப்பு, அதாவது 2 பங்களிப்பு இருக்கு. விடுதலை போராட்டத்துக்கு வஉசியினுடைய பங்களிப்பு, தமிழ் இலக்கியத்துக்கு வஉசியினுடைய பங்களிப்பு, 2மே இருக்கு. கூடுதலான பங்களிப்பு அதுலதான். அவருடைய தியாகம் முழுக்க, அவருடைய வாழ்நாள் முழுக்க செக்கிழுத்தவர் அதுக்காக. இதுல அதுக்கு பிறகு வந்த பிறகு வந்து அங்க அவருடைய சிறை வாழ்க்கையிலேயே வந்து தொல்காப்பியத்தை பத்தி அவர் உட்கார்ந்து எழுதிட்டு இருக்காரு, படிக்கிறார், உரை எழுதுறார். பின்னாடி வந்து இது சைவ சித்தாந்தம் பத்தி வந்து அவர் சொல்லியிருக்கிறார். அந்த மாதிரியான பகுதிகள் வந்து இருக்கு. அதனுடைய பங்களிப்பு நிறைய இருக்கு. அதை பத்தி ஒரு நூல் வந்திருந்து அதுக்கு விருது கொடுத்தாக்கா யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. இந்த முழுக்க முழுக்க ஒரு நாட்டு வரலாறு அப்படிங்கிற போதுதான் இந்த சாகித்ய அகாடமி அப்படிங்கிற அந்த இதுக்குள்ள வரக்கூடிய விருதா அப்படிங்கிற கேள்வி, அந்த கேள்வி எழுப்புறது சரியானதான் நினைக்கிறேன். ஐயா, இந்த விருது எப்படி தேர்ந்தெடுக்கப்படுகிறது? இந்த அமைப்பு எப்படி செயல்படுகிறது? ஏன்னா இது பலருக்கும் அது தெரியல. நம்ம விருது வருகிற பொழுது அந்த நூலை பற்றி பேசுகிறோம், ஆசிரியரை பற்றி பேசுகிறோம். ஆனால் சாகித்ய அகாடமி உண்மையிலே எப்படி செயல்படுகிறது? ஒரு ஆண்டு விருது எப்படி இங்க தேர்வு செய்யப்படுகிறது அப்படிங்கிறத நான் முதல்ல சொல்றேன். அதுக்கு பிறகு வந்து அந்த அமைப்பு எப்படி செயல்படுது அப்படிங்கிறத பத்தி நம்ம பேசுவோம். பொதுவா இந்த இப்ப வந்து ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் மாதத்துல ஒரு 3வது வாரத்துல, ஒவ்வொரு ஆண்டும் கவனிச்சீங்கன்னா தெரியும், மார்கழி இது வந்த உடனே அதோட சேர்ந்து இந்த விருதும் வரும். அது வந்து ஒரு 3வது வாரத்துல அதை வந்து அறிவிப்பு செய்வாங்க யாருக்கு விருது அப்படின்னு. ஆனா இந்த மார்கழி மாத அறிவிப்புக்கு முன்னாடி அது ஒரு நீண்ட காலமாக நடக்கக்கூடிய, ஒரு ஆண்டு முழுக்கும் நடக்கக்கூடிய ஒரு வேலை அது. அதை வந்து சாகித்ய அகாடமி வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது இங்கே மட்டும் இல்லை, இந்திய மொழிகள் எல்லாத்துலேயும் அந்த வேலையை வந்து ஆரம்பிச்சு செய்கிறாங்க. அது அடுத்த ஜனவரியிலேயே தொடங்குறாங்கன்னு தான் சொல்கிறாங்க. இப்போ முடிச்ச உடனே விருது ஜனவரியில் வந்து விருது கொடுப்பாங்க. முன்னையெல்லாம் வந்து நம்முடைய குடியரசுத் தலைவர் தான் அதை கொடுத்துக்கிட்டு இருந்தார். அது ஒரு கட்டத்தில் அது வேண்டான்ட்டு இப்போ சாகித்ய அகாடமியுடைய பொறுப்பாளர்களே கொடுக்குறாங்க. ஆனால் அந்த விருது இந்த ஆண்டுக்கான 2024க்கான விருதை முடிச்ச பிறகு அடுத்த ஆண்டுக்கான வேலையை வந்து ஆரம்பிக்கிறாங்க. அதில் எப்படி நடக்குதுன்னாக்க, முதல்ல வந்து ஒரு பெரும்பட்டியல், அதாவது இங்கிலீஷில் வந்து கிரவுண்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, ஒரு பெரும்பட்டியல் தயார் பண்ணுறாங்க. பெரும்பட்டியல் தயார் பண்ணுறதுக்கு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் வந்து முதல்ல 50 பேர் வரைக்கும் 50 பேர்கிட்ட கேட்குறாங்க. இப்போ எல்லாம் 100 பேர்கிட்ட கேட்குறாங்கன்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் வந்து நம்ம சாகித்ய அகாடமியுடைய இணைய பக்கத்தில் கூட இந்த ஆண்டு இந்த நூலுக்கு நம்ம வந்து விருது தரலாம், பரிசீலனை செய்யலாம் என்று நம்ம வந்து அனுப்பலாம். இது எல்லாரும் அனுப்பலாம், யார் ஒருத்தரும் அனுப்பலாம். அப்படி வந்து ஒரு பெரிய பட்டியல் வந்து தயாரிக்கப்படுகிறது. அந்த பெரும்பட்டியல் சில வருஷங்களில் 100, 200, 500 கூட இருக்கிறதாக வந்து சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு ஒரு கட்டத்தில் அதுக்கு ஒரு டெட்லைன், அதுக்கு ஒரு முடிவு தேதி வச்சுக்கிட்டு அதுக்கு பிறகு அந்த பெரும்பட்டியலை
ஒரு குறும்பட்டியலாக மாற்றுறாங்க. அந்த குறும்பட்டியலாக மாற்றுவதற்கு இந்த சாகித்ய அகாடமியினுடைய ஒருங்கிணைப்பு குழுவில் இருக்கக்கூடிய தமிழ் குழு ஒன்று இருக்கு. நான் அதை பற்றி அப்புறமே சொல்றேன். அந்த குழு வந்து ஒரு 10 பேர், 10 ஆட்கள். அவங்க வந்து பல்கலைக்கழக பேராசிரியர்கள், எழுத்தாளர்கள், பத்திரிகையாளர்கள், இப்படி இலக்கியத்துல தொடர்ந்து செஞ்சு செயல்பட்டு இருக்கக்கூடிய ஒரு 10 பேர்கிட்ட இந்த அந்த அந்த பெரிய பட்டியலை பிரிச்சு அனுப்புறாங்க. எல்லாரையும் எல்லா 300 200 அனுப்புறதில்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இதுல இருந்து நாவல்ல, சிறுகதையில, இப்படி ஒவ்வொரு வகைக்கும் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு 2 ஆசிரியர்களுடைய இந்த ஆண்டு வந்திருக்கக்கூடிய நூலினுடைய பெயரையும் ஆசிரியர் பெயரையும் போட்டு ஒவ்வொருத்தரையும் ஒரு 20 பெயர்கள் வருகிறது. அப்படி வருகிற போது அவங்க ஒரு கடிதம் சொல்லியிருப்பாங்க. இந்த 20 நீங்க 2 பேரை சொல்லலாம். இந்த ஆண்டு விருதுக்குரிய நூலாக 2 பேர். திரும்ப நூல் தான், ஆசிரியர் அல்ல. ஆசிரியருக்கானதல்ல, நூலுக்கானது. ஏன்னா விதியை அப்படித்தான் இருக்கு. இந்த 2 நூலை வந்து நீங்க சொல்லலாம். இதை தாண்டி அவர் இன்னொன்னு சொல்லுவாங்க. இந்த 2 தாண்டி நீங்க இந்த பட்டியல் இல்லாத ஒண்ணு கவனிக்கத்தக்க நூலாக இருக்கிறது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதையும் சொல்லலாம் அப்படின்னு அவங்களே பரிந்துரைக்கலாம். அது அந்த கிரவுண்ட் லிஸ்ட்ல இருந்து இல்லாமல கூட இருக்கலாம். பெரும்பட்டியல் ஒருவேளை வேற ஒருத்தட்ட இருக்கலாம். ஏன்னா அந்த பெரும்பட்டியல பிரிச்சு எழுப்பும் போது வேற ஒருத்தரோட போயிருக்கலாம். இல்ல ஒருத்தருமே கவனம் பெறாமலே கூட இருக்கலாம். அப்படி கவனம் பெறாமல் இருக்க ஒரு நூலையும் நீங்க வந்து சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லி 10 பேர்கிட்ட இருந்து 2 அல்லது 3, சில பேர் அந்த 2 மட்டுமே அனுப்பிடுவாங்க. சில பேர் 2 கூட இன்னொரு ஒன்னையும் சேர்த்து அனுப்புவாங்க. நான் அந்த மாதிரி ஒரு 2 தடவை இருந்திருக்கிறேன். அந்த குறும்பட்டியல் தயாரிக்கிறதுல நான் இருந்திருக்கிறேன். நான் ஒரு தடவை 2 மட்டும் அனுப்பினேன். இன்னொரு தடவை இன்னொரு பேரை வந்து ஏன்னா இந்த பேர் விட்டு போச்சுன்னு நான் நினைச்சப்ப ஒருத்தரை நான் சேர்த்து அனுப்பினேன். அது 2க்குமே அந்த வாய்ப்பு கொடுக்குறாங்க. அப்போ அந்த பெரும்பட்டியல் குறும்பட்டியலாக மாறுவது என்பது இந்த 10 பேர்னால நடக்குது. அப்புறம் 10 பேர் வரும்போது ஒரு 50 அப்படிக்குள்ள வந்துடும். ஏன்னா நான் சொல்றது இன்னொருத்தர் சொல்லியிருப்பாரு, அப்படி வரும். அப்படி வரும்போது அந்த எண்ணிக்கை வந்து குறையுது. அதுக்கு பிறகு வந்து இன்னொரு குழு வந்து அதை வந்து திரும்பவும் ஒரு குறும்பட்டியலாக மாற்றுகிறது. அப்படி மாறுற போது அந்த குழு எந்த குழுங்க? அது அவங்கதான் முடிவு பண்ணுவாங்க. அது அந்த சாகித்ய அகாடமியில இருக்கிற அந்த ஒருங்கிணைப்பு குழு இருக்கவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. இது எல்லாமே அவங்க தான் முடிவு பண்றாங்க. ஆனா அதுல ரெப்ரசன்டேஷன் இருக்கு, வெவ்வேறு விதமான ரெப்ரசன்டேஷன் இருக்கணும் அப்படி சொல்றாங்க. அப்போ வந்து அதுக்குள்ள போகும்போது அவங்க வந்து இந்த 10 பெரும்பட்டியல 3வது நிலையில அந்த 10 பேர் ஆக்குறாங்க. அல்லது 10, 12 அப்படி வந்து வருது. இந்த 10, 12 அப்படின்னு வந்த பிறகு சாகித்ய அகாடமி அந்த மைய குழு என்ன பண்றாங்க, ஒரு 3 பேர் கொண்ட செலக்ஷன் கமிட்டி, தெரிவு குழு அவங்க போடுறாங்க. அவங்க வந்து நேரடியாக 3 பேரும் சந்திச்சு உட்காந்து ஒரு இடத்துல அந்த குறும்பட்டியல்ல இருந்து ஒருத்தரை வந்து யுனானிமஸா ஒருமனதாக தேர்ந்தெடுக்கணும். அது அப்படி இருக்கு. ஒருவேளை 2 பேரும் ஒருமனதாக தேர்ந்தெடுக்க வேண்டியது அவசியம். ஆமா. ஒருத்தர் இந்த ஆண்டு அந்த 3 பேர் யாரு? இந்த ஆண்டு இருந்த ஒரு 3 இதுல பட்டியல்ல போட்டிருக்காங்கல்ல, பார்த்திருப்பேன். இந்த 12 நூல் பேரை போட்டிருந்தது அந்த பட்டியல் நமக்கு தெரியும். அதுல வந்து இந்த ஆண்டு வந்து 3 பேர் இருந்தாங்க. ஒருத்தர் வந்து பாரதி பாலன், சென்னையில இதுல இருக்காரு, இந்த திறந்தநிலை பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ் துறையில இருக்காரு. அவர் ஏற்கனவே இந்த சாகித்ய அகாடமியுடைய ஒருங்கிணைப்பு குழுவில் கூட இருந்தார். இதுக்கு முந்தின குழுவில் இருந்தார். அப்புறம் வந்து இவர் மறைமலை இலக்குவனார், அவர் இருந்தார் நினைக்கிறேன், அவருடைய பெயர் இருந்தது. அப்புறம் வந்து இமயம், எழுத்தாளர் இமயம். இது எப்படி இந்த 3 பேர் வர்றாங்க அப்படின்னாக்க, ஏற்கனவே விருது வாங்கின ஒருத்தர் கட்டாயமா அதுல இருப்பார். இந்த கடைசியாக இருக்கிற அந்த தெரிவு குழுவுல ஒருத்தர் வந்து ஏற்கனவே விருது வாங்கின ஒருத்தர் வந்து இருப்பார். அந்த அடிப்படையில தான் இந்த ஆண்டு இமயம் வந்திருக்கார். அப்புறம் வந்து வெவ்வேறு இலக்கிய அமைப்புகள் அந்த மாதிரியான தொடர்புகள் இருக்கக்கூடிய ஒருத்தரை வந்து சாகித்ய அகாடமியுடைய அந்த ஒருங்கிணைப்பு தமிழ்ச்சங்கங்களுக்கும் இதுல ஒரு ரோல் இருக்குமா? இருக்கு. அதுல இருந்து ஒருத்தரை வந்து போடுறாங்க. அப்புறம் அவர்தான் இலக்குவனார், மறைமலை இலக்குவனாரா? அது எனக்கு எப்படி கரெக்டா சொல்ல முடியும் தெரியல. ஆனா அப்படிதான் இருக்கும். ஏன்னா வந்து பாரதி பாலன் பல்கலைக்கழக பேராசிரியர். பல்கலைக்கழகங்கள்ல இருந்து ஒருத்தர் வரணும். பல்கலைக்கழக பேராசிரியர்ங்கிறதுல ஒருத்தர் வருவார்.
ஒருத்தர் வருவாரு, இந்த இலக்கிய அமைப்புகள்ல இருந்து ஒருவர், கடந்த ஆண்டு விருது வாங்கியதுல இருந்து ஒருவர். இலக்கிய அமைப்புகள்ல இருந்து வரலாம், பத்திரிகைகள்ல இருந்து வரலாம், பதிப்பகங்கள்ல இருந்து கூட வரலாம். அது வந்து அந்த மாதிரி வரலாம். ஆமா ஆமா ஆமா. இதுதான் வந்து அந்த 3 பேர் கடைசியா இருக்க 3 பேருடைய குழு. அது ஐயா, இப்ப இந்த 3 பேர் நடுவர் குழு மட்டும்தானா, இல்ல இதுக்கு பின்னால வேற எதுவும்? இல்ல, இதுதான் இது இவங்க வந்து 3 பேரும் சேர்ந்து அந்த 12 அல்லது 10 அப்படிங்கிறது வந்து ஒரு நூலை இந்த ஆண்டுக்குரிய விருது நூலாக எழுதி கையெழுத்து போட்டு அவங்க வந்து அனுப்பிடுறாங்க. எங்களோடு இவ்வளவு ஆழமாகவும் நீண்ட நேரம் உரையாடியதற்கு மிக்க நன்றி. தொடர்ந்து இலக்கியம் குறித்து உங்களோடு உரையாடுகிறோம். இந்த நேரத்தில் சாகித்ய அகாடமி குறித்து கவனப்படுத்த வேண்டிய விஷயங்களை தமிழ் கூறும் நல்லூரிற்கு அறிமுகப்படுத்தியதற்கு எங்களது உளமார்ந்த நன்றி.